everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தால் இந்த டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்கிறத நம்ம எந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு இந்த டாபிக் அதாவது ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்கை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மெட்டீரியல்ஸ் இருக்குது, ரெண்டுமே சூட்டபிள் மெட்டீரியல்ஸாக இருக்கும். அந்த ரெண்டு சூட்டபிள் மெட்டீரியல்ஸை நம்ம ரப் பண்ணுறப்ப ஒரு மெட்டீரியல் எனக்கு சார்ஜர் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்னுட்டு நம்ம அந்த டாப்பிக்கில் படிச்சிருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கும் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்கிற டாப்பிக்கும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகும்னுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோட டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட மெக்கானிசம் என்னென்னுட்டு பார்ப்போம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனோட மெக்கானிசம் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜரு ராடு எனக்கு இருக்குது. அந்த சார்ஜரு ராடை நான் ஒரு கண்டக்டார்கிட்ட நான் கொண்டு போகிறேன். அப்படி அந்த கண்டக்டார்கிட்ட அந்த சார்ஜரு ராடை கொண்டு போகிறப்ப அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இன்னொரு கண்டக்டாருக்கு ஃப்ளோ ஆகுமாங்கிற கொஷின் நம்மளுக்கு எழும். அப்படிப்பட்ட கொஷின் எழுதுறப்ப அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதுலேருந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன், ஏதாச்சும் ஒயர் கனெக்ஷன் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கனெக்ஷன் ஏதாவது கான்டாக்ட் இல்லாமையே நம்மளால் ஒரு சார்ஜர் ராடுலேருந்து ஒரு கண்டக்டர்ஸுக்கு ஒரு சார்ஜஸை நம்மளால் ஃப்ளோ பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னுட்டு சொல்கிறாங்க. அதோடைய டெஃபினேஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சார்ஜிங் வித்தவுட் ஆக்சுவல் கான்டாக்ட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஒரு மெட்டீரியலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சுவல் கான்டாக்ட் இல்லாமல் அதாவது இப்போ நம்ம ரப்பிங் பண்ணி அந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங்கில் நம்மளுக்கு கான்டாக்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அனிமல் ஃபர்ரையும் ஒரு ஆம்பர் ரெண்டையுமே கான்டாக்ட் பண்ணுறோம், ரெண்டையுமே உரசுறப்ப தான் நம்மளுக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும் ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு. ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிற ப்ராசஸில் பார்த்தோம்னா அது கிட்டக்க அதாவது ஒரு சார்ஜர் ராடை நான் ஒரு கண்டக்டாருக்கு கிட்ட கொண்டு போனேன்னாலே அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எனக்கு கண்டக்டாருக்கு ஃப்ளோ ஆகும். அந்த மெக்கானிசம் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னுட்டு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் நடக்கிறது எப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த டயக்ராம் யூஸ் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஃபிகர் 1.47. இந்த ஃபிகர் 1.47 இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டெப்ஸை தான் இங்கே நிறைய பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியரை கன்சிடர் பண்ண போகிறோம். அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்னுட்டு பார்த்தோம்னா அதில் எந்த சார்ஜஸுமே இருக்குது, ரெண்டு சார்ஜஸுமே இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு 4 இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜும் ஒரு 4 இருக்கும். அதனால் அப்படி ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப அந்த ஸ்பியர் எனக்கு நியூட்ரலாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. யூனிஃபார்மாக அந்த இதில் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறப்ப அந்த ஒரு ஸ்பியர் எனக்கு நியூட்ரல் ஸ்பியராக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. அந்த நியூட்ரல் ஸ்பியர் எனக்கு ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கிட்டக்க ஒரு நெகட்டிவ் சார்ஜர் ராடை கொண்டு போகிறாங்க. ஆனால் அதை டச் பண்ணலை. இந்த டயக்ராமில் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஈஸியாக புரியுது. அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பியர் கிட்ட அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ராடை கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு ராடை நம்மளுக்கு கொண்டு போகிறப்ப அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா அந்த ராடில் இருக்கக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ். அப்படி நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கிட்டக்க கொண்டு போகிறப்ப பார்த்தோம்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகும். ஏன் நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா அது அன்லைக் சார்ஜஸ் எப்போதுமே அட்ராக்ட் ஆகும். அதுவே லைக் சார்ஜஸ் எப்போதுமே ரிப்பல் ஆகும். அதுதான் இந்த டயக்ராமில் சொல்ல வராங்க. அப்படி பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அடுத்து பாசிட்டிவ் சார்ஜஸுமே இருக்குது.
அப்படி பார்த்தாலுமே எனக்கு இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த ராடில் இருக்கிறப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் எனக்கு அதோட அட்ராக்ட் ஆகி ஒன்று சேர்ந்து இருக்கும். ஏன் பார்த்தோம்னா நான் அப்போது சொன்னது அன்லைட் சார்ஜஸ் வந்து எப்போதுமே அட்ராக்ட் ஆகும், லைட் சார்ஜஸ் எப்போதுமே வந்து நம்மளுக்கு ரிப்பல் ஆகுங்கிறத நம்ம ஏற்கனவே ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த மெக்கானிசம் தான் இங்கே எனக்கு நடக்குது. இப்போ இந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுமே இப்படி அட்ராக்ட் ஆகிறப்ப எனக்கு யூனிஃபார்மாக அந்த இதில் டிஸ்ட்ரிபியூட் அந்த ஸ்பியரில் வந்து யூனிஃபார்மாக பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவலாக எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த சார்ஜர் ராடை கொண்டு போகிறப்ப எனக்கு அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் ஆகி ஒவ்வொரு சைடும் எனக்கு மாறி இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தோம்னாலே தெரியும், பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு சைடு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து எனக்கு ஒரு சைடு இருக்கும். அப்படின்னா அதோட யூனிஃபார்மிட்டி எனக்கு போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த யூனிஃபார்மிட்டி போனதுனால எனக்கு டோட்டல் சார்ஜ், அதாவது ரெண்டு சார்ஜுமே ஆட் பண்ணோம்னா எனக்கு அதோட வேல்யூ 0ன்னுட்டு கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த கண்டக்டிங் ஸ்பியரில் ஒரு வயரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த வயர் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் கனெக்ஷனோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி அந்த கிரவுண்ட் கனெக்ஷனோட ஒரு கண்டக்டிங் வயரை நம்ம சேர்க்கறது தான் வந்து என்ன ப்ராசஸ்ன்னுட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா கிரவுண்டிங்னுட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம மீட்ரு பாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மீட்ரு பாக்ஸில் வந்து பார்த்தோம்னாலும் அங்கே மீட்ரு பாக்ஸ்லேருந்து கனெக்ட் ஆகி கீழே ஒரு வயர் வந்து போகிற மாதிரி இருக்கும், அது வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். அது ஏன் கிரவுண்ட் கனெக்ஷன்ட்டு சொல்கிறோம்னா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஓவராக நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிடுச்சுனாலும் அது வந்து நம்ம வீட்டில் போய் அடி ஆகி ஃப்யூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படி அந்த மீட்ரு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட்டை வந்து பிரித்து எடுத்து அதை கிரவுண்டுக்கு வந்து சப்ளை பண்ணி விட்டுரும். அதான் அந்த கிரவுண்ட் வயரோட இம்பார்ட்டண்டான ஒர்க். அதான் இங்கேயும் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பியரோட அந்த கிரவுண்ட் வயரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு கண்டக்டிங் வயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து கிரவுண்டிங் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. எப்போதுமே இந்த கிரவுண்டிங் ப்ராசஸில் வந்து கிரவுண்ட் எப்போதுமே எதை ரிசீவ் பண்ணணுன்னுட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணணுன்னுட்டு நம்மளுக்கு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னாலே எனக்கு இந்த கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக எனக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகிருக்கு. ஏன்னா பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு ஃப்ளோ ஆகாது. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகாதுன்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய ராடு வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதோடைய ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் மூலமாக அதை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப அதால் ஈஸியாக கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக அதோட ஃப்ளோ ஆக முடியாது. ஆனால் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எனக்கு ரிப்பல் ஆகி தான் இருக்குது, அதனால் அதால் ஈஸியாக கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக ஃப்ளோ ஆகிட முடியும். அப்படி கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பியர் எப்படி ஆகும்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த சார்ஜர் ராடு இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜர் ராடை நான் கிட்ட வச்சுருந்ததை நான் எடுத்ததுக்கப்புறம் அந்த இது ஃபுல்லாமே அந்த ஸ்பியர் ஃபுல்லாமே எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்கிறப்ப அந்த ஸ்பியரும் எனக்கு ஒன் ஆஃப் தி சார்ஜராக எனக்கு மாறிடுச்சுங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் இங்கே 3rd and 4th பாயிண்ட்ஸில் வந்து இருக்குது. நியூட்ரலாக இருந்த ஒரு கண்டக்டிங் ஸ்பியரை நான் இப்போ அந்த சார்ஜர் ராடு மூலமாக அதை நான் ஒரு சார்ஜ்டு ஸ்பியராக மாற்றிருக்கேன். அதாவது நியூட்ரலாக அன்சார்ஜராக இருந்ததை நான் சார்ஜராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனுங்கிற இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம இந்த இதை சார்ஜ்டு ஸ்பியராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இந்த ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மூலமாக ஃபிகர் 1.47 அந்த 4 பாயிண்ட்ஸையுமே ஈஸியாக ஃபிகர் மூலமாகவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சார்ஜு ராடு வந்து இருக்குது, அதை கிட்ட கொண்டு போகிறப்ப பாசிட்டிவ் சார்ஜ் அப்புறம் அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும். அந்த ரிப்பல் ஆகக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸை கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மீதி எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் சார்ஜர் ராடை நான் எடுத்துடுறேன், கிட்ட கொண்டு வந்ததை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்பியர் பூராமே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்காது. ஏன்னா அது கிரவுண்ட் கனெக்ஷன் மூலமாக எடுத்துட்டோம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் இருக்கிறதுனால நியூட்ரலாக இருந்த அந்த கண்டக்டிங் ஸ்பியர் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியராக எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னுட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.